வாங்க இந்த வீடியோவில் வல்லாரக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது வல்லாரக்கீரை. இது வந்து மெமரி பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் வாங்கி இதை சாப்பிடலாம். இந்த கீரை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்டு லாங்காக இருக்குங்க இல்லைங்களா, அந்த போர்ஷனை கிள்ளிட்டு இலையை மட்டும் எடுத்துகிட்டு தண்டு போர்ஷனை தூரம் போட்டுடலாம். இலையை மட்டும் நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து தண்ணியில் அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து மண் நிறையா இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான பருப்பு ரொம்ப கம்மியாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நல்லா அலசிட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, இப்போது கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணி இப்போவே சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, அரை தக்காளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து பருப்போடு வேக வைக்கணும். பருப்பு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துட்டு கீரையை வேக வைக்கணும். கீரை வேகும்போதே மிளகு, சீரகம் பொடியை வந்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வேகணும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கீரை பருப்பு அது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துடலாம். இது வந்து சுட சுட சாதத்துக்கு நீங்கள் வந்து இதை போட்டு சாப்பிட்லாம். இந்த ரைஸு கீரை போட்டு சாப்பிடும்போது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து எக்கு பாயில் பண்ணிவிட்டு பெப்பர் எக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா அப்பளம் பொரித்து வச்சுட்டு சாப்பிட்லாம்.